டிடிவி தினகரனுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அதுக்கு சம்பந்தத்துக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வைகோவையும் பேசிய விஷயங்கள் திரு டிடிவி தினகரன் பேசுது. இவர்களோடு ஒப்பிட தகுந்த தலைவரா அவர் அந்த தகுதிக்கு வருகிறார். அந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய அளவுக்கு அவர் விஸ்வரூபம் எடுப்பார். பெரியாருடைய இடத்தில், அண்ணாவுடைய இடத்தில், எம்ஜிஆருடைய இடத்தில், ஜெயலலிதாவுடைய இடத்தில் திராவிட இயக்கத்துக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு திரு நாஞ்சில் சம்பத் திராவிட சிந்தனையில் ஊறியவர், திராவிட சிந்தனைக்கு ஒரு மையப்புள்ளியாக திகழ்ந்து அதை பற்றின 1000 புத்தகங்கள் படித்தவர், எழுதுபவர், பேசுவார். நீங்கள் சொல்லக்கூடிய சான்று திரு டிடிவி தினகரன் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வந்த பேரோடி. அதிமுகவை காப்பாற்றுவதன் திராவிட இயக்கத்தை அவர் காப்பாற்றுவார். ஒரு திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்கான எல்லா விதமான ஆளுமையும் தகுதியும் அவருக்குத்தான் இருக்கிறது. தலைவர்களுக்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற தற்கால சூழலில் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கான எல்லா விதமான வல்லமையும் டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய திசையையும் திராவிட இயக்கத்தினுடைய திசையும் அவர்தான் தீர்மானிக்க போகிறார். இதை காலம் சொல்லும். அப்படி ஏதாவது ஒரு தலைமை பண்பு நீங்கள் அவர்கிட்ட பார்த்தா, தினகரன் பார்த்தா நீங்க சொல்ல முடியும்? பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போதே தெரியல. நாஞ்சில் சம்பத் போல் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை என்று நான் நினைப்பேன். நாஞ்சில் சம்பத்திலே அதிமுக பொச்சலர் ஆயிருக்கணும். நான் விரும்பலையே. பேசுவது ஒரு திறன் என்றால், பத்திரிகையாளரை அணுவது ஒரு திறன் என்றால், நாஞ்சில் சம்பத்தை விட தமிழ் பேச தகுதி தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதாங்க பெரிய திறமை. ஆபத்து வரும் பொழுது சிரிக்கிறார், எதிர்ப்பு வருகிற பொழுது கலங்கல்ல, விலகி இருக்க சொல்லுகிறான். நேற்று வரைக்கும் பக்கத்தில் இருந்தவன் சாக்ரட்டிஸ் மாதிரி நினைக்கிறார். அவரு கொண்டு வருகிறவன் மெலிட்டஸ், நஞ்சு கொண்டு வர்றவன். தெரியும் சாக்ரட்டிஸ்க்கு இவன் தான் மெலிட்டஸ். அவன் மெலிட்டஸ் நாணுகிறான். நீ நாண வேண்டிய அவசியம் இல்ல, உன்னுடைய கடமை நீ செய்கிறாய், குடுன்னு சொல்லி கோளை நெஞ்சை கையில வாங்குகிறார். அதே தெளிவு இருக்குங்க டிடிவி தினகரன். வேற ஒரு செத்துருப்பான் இவ்வளவு துரோகத்துக்கு. சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவ ஞானி. ஆமா, நாம் பேசுவது அரசியல் ஆளுமை பற்றி. தத்துவ நான் ஓமையா மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேன், நேற்று வரைக்கும் கூட இருந்து அவருக்கு குடை பிடித்தவர்கள் இன்னைக்கு விலகி இருங்கன்னு சொல்லுகிற பொழுது கூட அதை சிரித்து கொண்டே ஏற்கிறாருங்க. ஞானிகளுக்கு இது தகுதி, தலைமைக்கு இது பண்பா? தலைமைக்கு அது பண்புங்கிறத அவர் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார். அவர் சொன்னதன் மூலம் சின்ன எதிர்ப்பு கிளம்போது அதை முளையிலேயே எதிர்ப்பே கிடையாதே. இது எதிர்ப்பு இல்லையே, இது ஒரு வஞ்சகத்தினுடைய வெளிப்பாடு. இது ஒரு சதிக்கு அவர்கள் உடந்தையாயிருக்கிறார்கள் என்பதற்கான அனுமானம். எதுக்கு வம்பு? மல்லு கட்ட வேண்டாம், கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும், காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் அவர் நம்புகிறார். மல்லு கட்ட வேண்டாம்ங்கிறது தலைமை பண்பாங்கிறது தான் என்னுடைய டவுட்டே. தியாக வாழ்வு என்பது புனிதர்களுக்கும் துறவிகளுக்கும் பொதுமையானதா இருக்கலாம். தலைவர்களுக்கு, அது குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கான பண்பாது. ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏங்க இருக்கக்கூடாது? மகாத்மா காந்தி தியாகம் பண்ணாருன்னா அவர் அரசியல் பதவிக்கு வரல. ஆனா அன்னைக்கு காலையில பதவியில கட்சியில சேர்க்கப்பட்டு அன்னைக்கு மதியம் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்படும் போது உங்களுக்கு தலைமைக்காக தான் அந்த பதவியை கொடுக்கப்படும், அந்த கட்சியை நடத்துவதற்காக பதவி கொடுக்கப்படுது. அந்த கட்சியில நான் ஒதுங்கிறேன்னு சொல்றீங்க. இது ஒரு ஆச்சரியமான பண்பு. நீங்க வியக்கிறீங்க. ஆச்சரியமான பண்புங்க. நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? நீங்க தமிழ்நாடு பூரா பாருங்க, அதுல அவருக்கு இமேஜ் இன்னைக்கு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவருடைய மதிப்பு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு. ஆமா, எவனாவது நம்புவானா அவர் லஞ்சம் கொடுத்தான்னு சொல்றத? காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. தீர்ப்பு வந்த பிறகுதான் தெரியும். என்ன தீர்ப்பு சொன்னோன்னா குற்றவாளியா? அப்புறம் தீர்ப்பு சொன்னாலும் குற்றவாளி இல்லைன்னு அப்புறம் எதை தான் குற்றவாளி? நம்ம வந்து விசாரணைக்கு அதிகாக இருந்தால் பரவாயில்ல, தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள். நீங்க சொல்ற சுகேஷ் அவரை எனக்கு தெரியாதுங்கிறான். எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல. சரி, கொடுக்க முயற்சித்தார்னு சொன்னா ரிசீவர் யாரு? இந்தியாவில இதுவரைக்கும் லஞ்சம் கொடுக்க முயற்சித்தான்னு எவனையாவது கைது செய்திருக்காங்களா? இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு உங்களுக்கு தெரியலையா? இது குரூரத்தினுடைய உச்சம்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாடி தடுத்தா அதை மதியுகம்னு பார்க்காம சதிவியுகம்னு சொல்றதா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். குற்றவாளி அவனுக்கு முகத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். தினகரன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய குற்றவாளிகள் கன்னத்துல மச்சம் வச்சுட்டு கட்டம் போட்ட சட்டை போட்டு கையில மடிச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த காலம் இல்லையா? இன்னைக்கு குற்றவாளிகள் காட்டி கொடுத்துரும். அவரை ஒடுக்குவதன் மூலம், அவருக்கு மன உளைச்சலை தருவதன் மூலம் அவருடைய நம்பிக்கையை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். அவரை இல்லாமல் ஆக்குவதன் மூலம் இந்த மண்ணில் ஒரு பாசிஸ்டுகள் கால் ஊன்றுவதற்கு நினைக்கிறார்கள். இது நடக்காது. இல்ல, அவர் குற்றவாளியா இல்லையாங்கிற விதத்துல நான் போல நீதிமன்றம் சொல்வதற்காக நானும் காத்திருக்கிறேன். ஆனா அவர் சிறை சென்றதுனாலையும் அவர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கேன்னு நான் சொன்னதுனாலையும் அவருடைய மதிப்பீடு தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது. நாடு புற சுத்திர நான் சொல்றேன்.
மக்கள் வந்து தினகரன் மீது பரிதாபம் கொண்டிருக்கிறார்கள், பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவருடைய என்ன தலைமை பண்பை பார்த்தாங்கன்னு கேள்வி வரும். அதாவது எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு அப்படின்னா அவர்கள்லாம் வந்து என்னென்ன மாதிரி விஷயம். அதாவது அவரு ஆர்கே நகர் தேர்தலில் தொகுதிக்கே போக முடியாதுன்னாங்க. தொகுதிக்கு வந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு வந்தது என்று அவர் நிரூபித்தார். ஒரு ஜனநாயக பண்போடு இந்த கட்சியை நடத்துவதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். எல்லோருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டார். அம்மாவினுடைய அமரத்துவம், சின்னம்மாவினுடைய அஞ்ஞாதவாசம், இந்த பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, இதை எல்லோரும் ஏற்க தகுந்தவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கவலையோடு கடமையாற்றினார்.